தீய சக்தி திமுக சொல்லி விஜய் அவர்கள் தமிழ்நாடு முழுவதும் பரப்புரை செய்தார்கள். தாவேகாவை வேட்பாளர்களை வெற்றி பெற்ற திமுக கூட்டணியில அங்க வைத்தவர்கள் ஏதோ ஜனாதிபதி ஆட்சி வந்துவிடக்கூடாது என்பதற்காக ஆதரவு அளிக்கிறோம். இன்னும் சில கட்சிகள் மந்திரி சபையில பங்கு பெறுகிறோம் என்று சொல்லுது. அவர்களுக்கு வேண்டா நியாயமா இருக்கலாம் தவிர உண்மையில அது ஜனநாயகத்துக்கு விரோதமானது. இன்னும் சொல்ல போனா விஜய் அவர்கள் தங்கள் கட்சி என்பதோ நாங்கள் தூய சக்தி என்று சொன்னார்கள். அதெல்லாம் பொய், பித்தலாட்ட சக்தி என்பதை அவர்கள் ஆட்சி அமைப்பதற்கு அவர்கள் மேற்கொண்ட நடவடிக்கைகள் உங்களுக்கு தெரியும். நான் முன்பே திருச்சியில் சொன்ன நண்பர்கள் அதிமுகவிலிருந்து பிரிந்து சென்று விஜய்க்கு ஆதரவு அளித்தது என்பது மாபெரும் தவறு. காரணம் அதிமுகவையும் அம்மாவின் தொண்டர்களையும் அழிக்க பார்க்கிறார் விஜய். இன்றைக்கு அது நடந்திருக்கா இல்லையா? 25 பேர் தேவையில்லாமல் அதிமுகவிற்கு எதிராக நிலைப்பாடை எடுத்து தேசிய ஜனநாயக கூட்டணி நிலைப்பாட்டுக்கு எதிராக விஜய்க்கு ஆதரவு அளித்து இன்றைக்கு அவர்களை விஜய் நடு ரோட்டில் விட்டுட்டார். அதுபோல பிரிந்திருந்தவர்களை விஜய் போய் சந்தித்தது அது சட்டத்திற்கு புறம்பானது என்பதுதான் உண்மை. அதை ஊடக நண்பர்களும் அவருக்கு ஆதரவாக விஜய் 108 தொகுதியில வெற்றி பெற்றதால் அவரை எதிர்த்து போட்டியிட்ட கட்சிகள் எல்லாம் அவருக்கு போய் ஆதரவு கொடுக்கணும்னு சொல்கிறவர்கள் யாராக இருந்தாலும் அது தவறு என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு அதிமுகவிலிருந்து பிரிந்து சென்ற நண்பர்கள் நல்ல வேலை இன்றைக்கு மீண்டும் திரும்பி வந்து விட்டார்கள். அவர்களை விஜய் ஏமாற்றிவிட்டார், அதிமுகவை ஒழிக்க பார்த்தார் என்பதை நான் 10 நாட்கள் முன்பே திருச்சியில் சொன்னேன். அதனால விஜயோட எண்ணமே ஜனநாயக முறையை தாண்டி குறுக்கு வழியில திராவிட கட்சிகளை அழிக்க வேண்டும் என்பதுதான். அதை உறுதியாக அம்மாவின் தொண்டர்கள், திராவிட தொண்டர்கள் யாரும் அனுமதிக்க மாட்டார்கள். ஏதோ இந்த தேர்தலில் ஏதோ மாற்ற வேண்டும் என்று மக்கள் ஒரு தவறான முடிவெடுத்து விட்டார்கள் என்பதை மக்கள் உணர்ந்து வருகிறார்கள். சட்டமன்ற உறுப்பினர்களை விலைக்கு வாங்கி ஆசை வார்த்தை சொல்லி பதவி தர்றேன் மந்திரி தர்றேன்னு சொல்லி ஏமாற்றி ஆட்சியை நீண்ட நாட்களில் நீட்ட முடியாது. தமிழ்நாட்டில் குதிரை பேரம் என்கிறத கேள்விப்படாத ஒரு தமிழ்நாட்டில் இன்றைக்கு தவறான ஒரு முன்னேற்றத்தை திரு விஜய் அவர்கள் உருவாக்கி இருப்பதுதான் இன்றைக்கு அவர் செய்திருக்கிற சாதனை.